எனையாண்ட குருநாதன் பொற்பாதம் போற்றி. இந்த ஜோதிட கலையை எனக்கு கற்றுக் கொடுத்த குருமார்களின் பாதம் தொட்டு உங்களையெல்லாம் சரவணபீடம் யூடியூப் சேனல் மூலம் சந்திப்பதிலே மற்றற்ற மகிழ்ச்சி. இது சரவணபீடம் ஆன்மீக ஜோதிட ஆராய்ச்சி மையம், கோவை. அன்பர்களே, இந்த பதிவிலே 2024ஆம் ஆண்டு வருகின்ற குரு பயிற்சியில் கன்னிராசி அன்பர்களுக்குண்டான பலன்களை பற்றி உங்களுக்கு சொல்லவிருக்கின்றேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா ஒரு முறை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் ஒரு பெல் சிம்பிள் வரும், அதை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்து எங்கள் பதிவுகள் உங்களுக்கு கிடைப்பதற்கு அது மிகவும் வசதியாக இருக்கும். பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள், ஒரு ஷேர் பண்ணுங்கள், ஒரு கமெண்ட் பண்ணுங்கள். ஒவ்வொரு ஆண்டும் குரு பகவான் ஒரு ராசியிலிருந்து இன்னொரு ராசிக்கு பயிற்சி ஆகக்கூடிய நிகழ்வு குரு பயிற்சி. இந்த ஆண்டு குரு பகவான் குரோதி ஆண்டு, அதாவது தமிழ் வருடம் குரோதி வருஷம் சித்திரை மாதம் 18ஆம் தேதி, ஆங்கிலத்துக்கு 1/5/2024 புதன்கிழமை குரு பகவான் மேச ராசியிலிருந்து ரிஷப ராசிக்கு பயிற்சி ஆகிறார். இந்த பயிற்சி இந்த ஆண்டு உண்மையிலே ஒரு சுபத்தன்மையான பயிற்சி தான். காரணம், குரு பகவான் பயிற்சி எப்போதுமே 2 தேதி சொல்லுவாங்க. ஒன்று வாக்கிய பஞ்சாங்கப்படி ஒரு தேதி, திருக்கணித பஞ்சாங்கப்படி ஒரு தேதின்னு சொல்லி 2 தேதியில் குரு பயிற்சி வரும். அது நிறைய குழப்பம்தான், எப்போ போகிறது குரு பயிற்சி, எப்போ சரியான குரு பயிற்சி அப்படிங்கிறது. ஆனால் இந்த ஆண்டு அந்த குழப்பம் இல்லாமல் இதே தேதியில், அதாவது சித்திரை 18 1/5/2024 இதே தேதியில் தான் வாக்கிய பிரகாரம் திருக்கணித பிரகாரம் குரு பகவான் பயிற்சி ஆகிறார். இதுவே ஒரு குழப்பம் இல்லாத குரு பயிற்சி, நல்ல பயிற்சி. பொதுவாக குரு பகவான் காலபுருஷனுக்கு 9ஆம் அதிபதி. அவருக்கு பேர் பாக்கியாதிபதினு பேர். அதனால தான் அவர் முழு சுபகிரகம்னு சொல்கிறோம். அந்த பாக்கியாதிபதி குரு பகவான் காலபுருஷனுக்கு 2ஆம் இடம் சொல்லக்கூடிய ரிஷபத்துக்கு வர்றது, பாக்கியாதிபதி தனஸ்தானத்துக்கு வர்றாரு. அதுவே ஒரு பொதுவான ஒரு நல்ல ஒரு பயிற்சி தான். அதில் கன்னிராசி அன்பர்களுக்கு குரு பயிற்சினா, கடந்த ஆண்டு குரு பயிற்சியானது கன்னிராசி அன்பர்களுக்கு ராசிக்கு 8ஆம் இடத்துல குரு இருந்தார். 8ஆம் இடம் அஷ்டமஸ்தானம், தடை, தோல்வி, அவமானம், கடன், நோய், வழக்கு, எதிரிகள் அப்படின்னு சொல்லக்கூடிய இடம், விபத்து, கண்டங்கள் 8ஆம் இடம். அஷ்டம குரு அப்படின்னு பேர். அகப்பட்டவனுக்கு அஷ்டமத்தில் குரு அப்படின்னு ஒரு பழமொழியும் உண்டு. அப்போ 8இல் குரு வரும் காலம் கடந்த ஓராண்டு உங்களுக்கு சோதனை காலம்தான். அதில் இந்த வருஷம் குரு பயிற்சி 9ஆம் இடத்துக்கு குரு பயிற்சி ஆகிறார். 8ஆம் இடத்துலேருந்து 9ஆம் இடத்துக்கு வர்றாரு. ரிஷபம், கன்னிக்கு 9ஆம் இடம். அப்போ 9ஆம் இடம் பாக்கியஸ்தானம். காலபுருஷனுக்கு பாக்கியாதிபதி உங்கள் ராசிக்கு பாக்கியத்துக்கு வர்றாரு. 9இல் குரு வரும் காலம் பொற்காலம் அப்படின்னு சொல்லலாம். வாழ்க்கையில் எல்லா சுபத்தன்மையும் கிடைக்கக்கூடிய ஒரு காலம். நீங்கள் கடந்த ஓராண்டு இழந்ததெல்லாம் இந்த ஆண்டு திரும்ப பெறக்கூடிய காலம், உங்களுடைய வெற்றிக்குண்டான காலம், இப்படியெல்லாம் சொல்லிகிட்டே இருக்கலாம். அப்போ 9இல் குரு வரும்போது குரு ராசியை பார்ப்பார். 5ஆவது பார்வையாக உங்கள் ராசியை பார்ப்பார். குரு ராசியை பார்க்கும்போது குரு பார்க்க கோடி நன்மைன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ உங்களுக்கு உங்கள் பிரச்சனையெல்லாம் தீர்ந்து, உங்களுக்கு கஷ்டமெல்லாம் தீர்ந்து விடிவு காலம் வரப்போகுது. உங்கள் ராசியை குரு பார்க்க போகிறார். உங்களுக்கு புகழ், பெயர், அந்தஸ்து, கௌரவம் எல்லாம் உயரக்கூடிய காலம். அதே மாதிரி குரு பகவான் தான் நின்ற இடத்துலேருந்து 7ஆவது பார்வையாக உங்கள் 3ஆவது வீட்டை பார்க்குறார். 3ஆம் இடம் முயற்சி ஸ்தானம், தைரிய வீரிய ஸ்தானம், வெற்றி ஸ்தானம், இளைய சகோதர ஸ்தானம். இதை பார்க்குறார் குரு. அப்போ நிறைய முயற்சிகளுக்கு வெற்றி கிடைக்க போகுது, புதிய தைரியம் வரப்போகுது. ஒரு விடாமுயற்சிகளுக்கெல்லாம் இந்த ஆண்டு வெற்றி ஆண்டாக இருக்கும். அதே மாதிரி இளைய சகோதரத்துக்கு உங்களால் பயனும், அவரால் உங்களுக்கு நன்மையும் கிடைக்கக்கூடிய காலமாக இருக்கும். இந்த 3ஆம் இடத்தை குரு பார்ப்பது அது ஒரு நல்ல இது. 3ஆம் இடத்தை குரு பார்க்கும்போது சிலருக்கு இடமாற்றம் ஏற்படுது, மாற்றத்துக்கு உண்டான காலம். அடுத்து குரு பகவான் 9ஆவது பார்வையாக உங்களுக்கு 5ஆம் வீட்டை பார்க்குறாரு. 5ஆம் இடம் பூர்வ புண்ணிய ஸ்தானம், பூர்வ ஜென்ம பலம், பூர்வீக சொத்துகள், முன்னோர்கள் ஆசீர்வாதம், இதை குரு பார்க்குறாரு. அப்போ உங்களுக்கு 5ஆம் இடம் புத்திரஸ்தானம், சந்ததிகள். அப்போ குரு 5ஆம் இடத்தை பார்க்கறதுனால பூர்வ ஜென்ம பலம் கூடக்கூடிய காலம். அப்போ முன்னோர்கள் ஆசீர்வாதம் கிடைக்கும், குலதெய்வ அனுகிரகம் கிடைக்கக்கூடிய காலம். இந்த காலத்தில் குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வாங்க, குலதெய்வ ஆசீர்வாதம் கிடைக்கும். உங்கள் பிள்ளைகள் வழியில் நிறைய சந்தோஷம், முன்னேற்றம். படிக்கிற குழந்தைகளாக இருந்தால் நல்ல கல்வி உயர்வு, திருமணத்துக்கு எதிர்பார்த்த குழந்தைகளாக இருந்தால் திருமணம் கைகூடக்கூடிய காலமாக இருக்கும். அதே மாதிரி பிள்ளைகளுக்கு ஒரு சுப நிகழ்ச்சிகள் நடக்கக்கூடிய காலமாக இருக்கும். உங்களுக்கு பூர்வீக சொத்துகள், பூர்வீகத்தில் இருக்கிற பிரச்சனைகள்லாம் தீரக்கூடிய காலமாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி பிறந்த கால ஜாதகத்தில் 5ஆம் இடத்துல பூர்வ ஜென்ம சாபங்கள் இருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் அதை தீர்க்கக்கூடிய காலமாக இதை எடுத்துக்கலாம். பூர்வ ஜென்ம நிவர்த்திக்குண்டான பிதிர் சாபம் தீரக்கூடிய காலமாக எடுத்துக்கலாம். ஸோ இப்படியெல்லாம் குரு 5ஆம் இடத்தை பார்ப்பதும் ஒரு சுப பார்வை. அப்போ உங்களுக்கு குரு பகவான் வந்த இடமும் 9ஆம் இடம், பார்க்கின்ற பார்வையும் நல்ல சுப பார்வைகள். ராசி அதாவது 1, 3, 5 பார்க்குறாரு. இதெல்லாம் உங்களுக்கு மிகப்பெரிய பலம். அப்போ கன்னிக்கு இந்த ஆண்டு குரு பயிற்சி மிக மிக அருமையான பயிற்சி, பொற்காலம் அப்படின்னு சொல்லலாம்.
இது உங்களுக்கு ஒரு பொது பலன் என்றாலும் உங்கள் ஜாதகத்தில் நடக்கிற தசாபுத்தி நல்லா இருந்துச்சுன்னா இது சூப்பராக வேலை செய்யும். நல்ல சுப கிரகங்களுடைய திசாபுத்திகள் இருக்கும்போது நல்ல பலன் கிடைக்கும். உங்கள் லக்ன பிரகாரம் பாவ கிரகங்களுடைய திசாபுத்திகள் நடந்துச்சுன்னா சுய ஜாதகத்தில் இந்த பலன்கள் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு அந்த கிரகங்கள் சப்போர்ட் பண்ணாது. அப்போ தசாபுத்தியை மீறி ஒன்றும் நடக்காதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ திசைநாதனை நீங்கள் சரி பண்ணக்கூடிய பரிகாரங்கள், எளிய வழிபாடுகள் இதெல்லாம் செய்யுங்க. உங்கள் சுய ஜாதகத்தை பார்த்து உங்களுக்கு நடக்கிற தசாபுத்தி இப்போ என்ன, அதுக்குண்டான வழிபாடுகள் என்னன்னு செய்து அதையும் சரி செய்யும் போது இந்த குரு பயிற்சி உங்களுக்கு இன்னும் சூப்பராக வேலை செய்யும். குரு பிரீதி, குரு பகவானுடைய ஆலயங்களுக்கு போயிட்டு வாங்க. நல்ல ஆண்டாக, வெற்றி ஆண்டாக இந்த ஆண்டு கன்னிராசி அன்பர்களுக்கு குரு மிகப்பெரிய பலனை செய்ய போகிறார். இந்த பலன் உங்களுக்கு மிக சிறப்பாக கிடைக்கணும்னு சொல்லி நான் வணங்கும் செந்தில் ஆண்டவனை பிரார்த்தனை செய்து உங்களிடமிருந்து விடைபெறுவது கோவை முருகனிமை. நன்றி, வணக்கம். சரவண பீடம் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்படியே பக்கத்தில் பெல் சிம்பலை ப்ரெஸ் பண்ணிக்கங்க. அடுத்தடுத்து எங்கள் பதிவுகள் உங்களுக்கு கிடைப்பதற்கு வசதியாக இருக்கும். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.